நான்காவது கேள்வியாக சகோதரர் ஒருவர் என்ன கேட்குறாருண்டா, அவர் கேள்வி கேட்ட நாளில் போடுறாரு, இன்று ஒரு பள்ளியில் ஜும்மாவின் போது குத்துபா நடந்து கொண்டிருக்கும் போது சுன்னத் தொழ வேண்டாம் என்று முஅத்தின் எலான் செய்வதை கண்டேன், இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்று கேட்கிறார். இலங்கையில் தான் ஒரு சகோதரர் கேட்குறாரு, ஊரையும் பேரையும் குறிப்பிடலை. அவர் என்ன கேட்குறாருண்டா, அவர் ஜும்மா குத்துபா நடைபெறும் போது சுன்னத்தொலை ஆரம்பிச்சிருக்கிறார் போல, இப்போ சுன்னத்தொலை வேண்டாம் என்று முஅத்தின் ஒருவர் பகிரங்கமாக அறிவிப்பு செய்திருக்கிறார், இது சரியாண்டு கேட்குறாரு. இப்படி முஅத்தின் ஒருவர் சுன்னத்தொலை வேண்டாம் என்று பொதுவாக அறிவிப்பது சரியான நடைமுறையாண்டு கேட்டால் சரியான ஒரு நடைமுறை அல்ல. அனஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் ஜும்மாவுக்கு முன்னாடி பள்ளிவாசலுக்கு வந்தால் எந்த தொழுகையும் தொழக்கூடாதுண்டுவாங்க. ஆனால் ஷாஃபி மதுஹபினர் ஜும்மாவுக்கு முன் சுன்னத்தில்லை, ஆனால் பள்ளிவாசலுக்குள்ளே வந்தால் தஹியத்துல் மஸ்ஜித் தொழலாம் என்ற கருத்தை சொல்லுவாங்க. இந்த ரெண்டு சாராருடைய கருத்துக்கு மாற்றமான ஒரு கருத்தில் நாங்கள் இருக்கிறோம். என்ன மாற்றமான கருத்துண்டா, ஜும்மாவை பொறுத்தவரையில் ஜும்மா இமாம் ஹுத்துபா செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் வந்து தொழலாமா என்று கேட்டால் தாராளமாக தொழலாம். ஆனால் அந்த தொழுகை என்ன தொழுகை, தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகையா ஜும்மாவின் முன் சுன்னத்தா என்பதை நாங்கள் ஆய்வு செய்து பார்த்து ஒரு முடிவெடுக்க வேண்டும். இப்போ கேள்வி கேட்ட சகோதரருடைய முதலாவது அடிப்படையான கேள்வி என்னென்னா, ஜும்மால இமாம் ஹுத்துபா செய்து கொண்டிருக்கிறார், ஒருவர் தொழ ஆரம்பித்தால் சுன்னத் தொழவோ தஹியத்துல் மஸ்ஜிதோ தொழ ஆரம்பிக்கிறாரு, இமாம் என்ன சொல்றாரு, ஜும்மாவு ஹுத்துபா நடக்கும்போது யாரும் சுன்னத் தொழ வேண்டாம் என்று பகிரங்கமாக அறிவிக்கிறார். இப்படி அறிவிப்பது சரியான்னு கேட்டால் இப்படி அறிவிப்பது சரியில்லை. காரணம், சஹீஹுல் புகாரிலே 930வது செய்தியாக ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி வருது. ஜா ரஜுலுன் வன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்துபுன் நாஸ யௌமல் ஜும்ஆத்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மால குத்துபா நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் வந்தார். ரசூல் அவரிடம் கேட்கிறார், அசல்லைத யா ஃபுலான், ஏ மனிதரே நீங்கள் தொழுதீர்களா என்று கேட்கிறார்கள். அப்போ அவர் சொல்கிறார், லா, இல்லை நான் தொழவில்லை. ரசூலா சொல்றாங்க, கும் ஃபர்கா, நீங்கள் எழும்பி 2 ரக்காத் தொழுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டளை இடுறாங்க. அப்போ தெளிவாக இந்த ஹதீஸில் இமாம் ஹுத்துபா செய்து கொண்டிருக்கும் போது 2 ரக்காத் தொழுமாறு, தொழாத மனிதருக்கு தொழுமாறு ரசூலா கட்டளை இட்டாங்களா இல்லையா? அப்போ எப்படி சுன்னத் தொழ வேண்டாம், தொழுகை தொழ வேண்டாம் என்று எப்படி ஒரு முஅத்தின் அறிவிப்பு செய்யலாம்? அப்படி அறிவிப்பு செய்ய முடியாது. இப்போ இவர் தொழுத தொழுகை ஜும்மாவின் முன் சுன்னத்தா அல்லது தஹியத்துல் மஸ்ஜிதாக தொழுகிற தொழுகையா? தஹியத்துல் மஸ்ஜித் என்றா ஒரு பள்ளிவாசலுக்கு காணிக்கையாக தொழக்கூடிய ஒரு தொழுகை. யார் ஒருவர் எந்த நேரத்தில் பள்ளிக்குள்ளே நுழைந்தாலும் 2 ரக்காத் தொழாமல் நீங்கள் அமராதீர்கள் என்று ரசூலா சொல்கிறாங்க. அப்போ அது வந்து ஜும்மா நேரத்துக்கு பிரத்யேகமாக வந்ததில்லை, எல்லா நேரத்தையும் குறிக்கும். 2 ரக்காத் மஸ்ஜிதுக்கு காணிக்கையாக தொழாமல் அந்த பள்ளிவாசலில் நாங்கள் உட்கார முடியாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய வழிகாட்டி இருக்கக்கூடிய தஹியத்துல் மஸ்ஜித் என்ற தொழுகை. இப்போ இந்த ஹதீஸில் அசல்லைத யா ஃபுலான், ஏ மனிதரே நீங்கள் தொழுதீர்களான்னு ரசூலா கேட்டது தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகையை தான் என்று சில அறிஞர்கள் இதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. குறிப்பாக இமாம் நவவி போன்ற அறிஞர்கள் இது தஹியத்துல் மஸ்ஜித் தான் குறிக்கும், வேறு எந்த தொழுகையுமே குறிக்காது என்று மிகவும் பிடிவாதமாக வாதிடுவார்கள். இன்னும் பல அறிஞர்களும் இது தஹியத்துல் மஸ்ஜித் தான் குறிக்குது என்று வாதிடுகிறார்கள். இப்போ இவர்கள் சொல்லக்கூடிய விதத்தில் பள்ளிவாசலுக்கு அந்த மனிதர் வந்து தொழாமல் அமர்வதற்கு முயற்சி செய்யும் போது ரசூலா நீங்கள் தொழுங்கள் என்று சொன்னது தஹியத்துல் மஸ்ஜிதை குறிக்குதா? தஹியத்துல் மஸ்ஜித் என்றது அந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்ட நிலையில் குத்துபா நடக்கும் போது கூட அதை தொழுதுட்டுத்தான் உட்காரணும் என்ற அளவுக்கு அது வலியுறுத்தப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒன்றா என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். அப்போ இந்த ஹதீஸுக்கு வேறு ஹதீஸுகள் விளக்கமாக வந்திருக்குதா, இதை விட கூடுதலான விளக்கங்களோடு ஏதாவது ஒரு செய்தி வந்திருக்குதான்னு பார்த்தா இதே ஹதீஸை இன்னும் கூடுதலாக விளக்கக்கூடிய விதத்தில் இப்னு மாஜால 1104வது செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. யார் வந்தாங்க, என்ன செஞ்சாங்கன்ற முழு விவரமும் இந்த ஹதீஸில் கிடைக்குது. என்ன நடக்குது? ஜா சுலைக்குல் கத்ஃபானி, சுலைக்குல் கத்ஃபான் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் ரசூலுல்லாவிடம் வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்துபு, ரசூலுல்லாஹ் ஜும்மாவிலே குத்துபா செய்து கொண்டிருக்கும் பொழுது ஃபகால லஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அவரிடம் கேட்கிறார்கள், அஸல்லைத ரக்அத்தைனி கப்ல அன் தஜீஅ, நீங்கள் இங்கே வருவதற்கு முன்பதாக
2 ரக்காத்துகள் தொழுதீர்களா என்று ரசூலா கேட்குறாங்க. காலலா, அவர் இல்லை என்று சொல்கிறார். கால ஃபஸல்லி ரக்காத்தைனி, நீங்கள் 2 ரக்காத்துகள் தொழுங்கள், வதஜவ்வஸ் ஃபீஹிமா, அந்த 2 சுருக்கமா தொழுங்க என்று ரசூலா சொன்னதாக தெளிவான விளக்கங்களோடு வருது. இதுல ரசூலா என்ன கேட்குறாங்க? அஸல்லைத ரக்காத்தைனி கப்ல அன் தஜிஅ, நீங்கள் இங்கே வருவதற்கு முன்பதாக, அல்லது நீங்கள் வருவதற்கு முன்பு, இங்கேன்ற வார்த்தை நாங்கள் எக்ஸ்ட்ராவா போடுறது தானே, நீங்கள் வருவதற்கு முன்பதாக 2 ரக்காத்துகள் தொழுதீர்களா என்று கேட்குறாங்க. இப்போ சுலைகுல் அத்ஃபானி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் எங்கே வந்தாங்க? பள்ளிவாசலுக்கு தானே வந்தாங்க. அப்போ பள்ளிவாசலுக்கு வந்த அந்த நபித்தோழரிடம் ரசூலா கேட்குறாங்க, அஸல்லைது ரக்காத்தைனி கப்ல அன் தஜிஅ, நீங்கள் வருவதற்கு முன்பதாக 2 ரக்காத் தொழுந்தீங்களா, பள்ளிவாசலுக்கு வருவதற்கு முன்பதாக 2 ரக்காத் தொழுந்தீங்களா என்று தான் கேட்குறாங்க. அதுக்கு அந்த நபித்தோழர் என்ன சொல்கிறார்? லா, இல்லை என்று சொல்கிறார். அப்போ ரசூலா சொல்றாங்க, ஃபஸல்லி, அப்படி என்றால் நீங்கள் ஃபஸல்லி ரக்காத்தைனி, அப்படி என்றால் நீங்கள் 2 ரக்காத் தொழுங்க, வதஜவ்வஸ் ஃபீஹிமா, அந்த 2ஐயும் சுருக்கி தொழுங்க என்று ரசூலா சொல்வதிலிருந்து இது தைஹியத்துல் மஸ்ஜிதை குறிக்கக்கூடிய ஹதீஸா, தைஹியத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசலுக்கு வருவதற்கு முன்பு தொழுகின்ற தொழுகையா, அல்லது வீட்டில் தொழுற தொழுகையா, அல்லது பள்ளிவாசலுக்கு வந்த பிறகு தொழுற தொழுகையா? பள்ளிவாசலுக்கு வந்த பிறகு தொழுற தொழுகையா இருந்தால் ரசூலா என்ன சொல்லியிருப்பாங்க? 2 ரக்காத் பள்ளிவாசலில் தொழுதுட்டு தானே உட்காரணும், தொழாம உட்காருங்கன்னு கண்டிச்சிருப்பாங்க. ரசூலா அப்படியா கேட்குறாங்க? இல்லை, அஸல்லைத ரக்காத்தைனி கப்ல அன் தஜிஅ, வருவதற்கு முன்பதாக 2 தொழுந்தீங்களான்னு கேட்டால், வருவதற்கு முன்பதாக தொழுற தொழுகை என்ன? வீட்டிலிருந்து ஜும்மாவுடைய நேரத்தில் தொழுறக்கூடிய தொழுகையாக இருந்தால், அல்லது பள்ளிவாசலுக்கு முன்பதாக தொழுகக்கூடிய தொழுகையாக இருந்தால், அது கண்டிப்பாக ஜும்மாவுடைய முன் சுன்னத்தாகத்தான் இருக்கணும். எல்லா பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் 2 ரக்காத் இருப்பதை போன்று ஜும்மால மட்டும் சற்று வித்தியாசமாக, ஜும்மால இமாம் மிம்பருக்கு ஏறிய பிறகு பாங்கு நடைபெறும், அதற்கு பிறகு ஹுத்துபா நடைபெறும், அதற்கு பிறகு இக்காமத் நடைபெறும். பொதுவாக சுன்னத் தொழுகைகள் பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் இருக்கும். ஜும்மா நாளில் மட்டும் ரசூலா இங்கே அஸல்லைத ரக்காத்தைனி கப்ல அன் தஜிஅ, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுந்தீங்களா, தொலை இல்லை என்றால் அந்த 2 ரக்காத் வலியுறுத்தப்படுது, முன் சுன்னத் வலியுறுத்தப்படுது, நீங்கள் தொழுங்க என்று சொன்னதாகத்தானே வருது. இது தஹியத்துல் மஸ்ஜிதை குறிக்கவே குறிக்காது என்பது இந்த வாசகத்திலிருந்து விளங்குதா இல்லையா? விளங்குது. இப்போ இமாம், இந்த முஅத்தின் என்ன சொல்றார்? இமாம் மிம்பரில் இருக்கும்போது யாருமே சுன்னத்தே தொழாதீங்கன்றாங்க. ரசூலா சுன்னத் தொழாமல் பள்ளிவாசலுக்கு வந்த அந்த நபித்தோழருக்கு சுருக்கமாக 2 ரக்காத் தொலை சொல்லி கட்டளையிட்டு இருக்க, இந்த முஅத்தின் அதற்கு நேர் மாற்றமாக வேண்டாம் என்று தடுத்திருக்கிறார் என்றா, இந்த ஹதீஸ் சம்பந்தப்பட்ட தெளிவு இல்லாமல் அவர் அந்த அறிவிப்பை செய்திருக்கிறார். அல்லது அவர் சார்ந்த மதுஹபுடைய கருத்தின்படி ஜும்மாவுக்கு முன் சுன்னத் கிடையாது, தஹியத்துல் மஸ்ஜித் தான் இருக்கிறது என்று நினைத்து சுன்னத் தொழாதீங்க என்று வேணுமென்றே அறிவித்திருக்கிறார். அவருடைய அந்த அறிவிப்பு வேண்டுமென்றே அவர் அறிவித்திருந்தால் அவர் நபி வழிக்கு மாற்றம் செய்தவராக கருதப்படுவார். அறியாமல் செய்திருந்தால் இந்த செய்திகளை அந்த இமாமுக்கு முஅத்தினுக்கு கொண்டு போய் சேர்த்து அவருக்கு உரிய விளக்கங்களை கொடுக்கணும் என்றது நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இதிலிருந்து இமாம் மிம்பருக்கு ஏறின பிறகு நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்தீங்கன்னா ஜும்மாவுடைய முன் சுன்னத் வீட்டில் தொழுதுட்டு வரலாம். பள்ளிவாசலுக்கு அப்படி தொழாமல் வந்துட்டீங்கடா, சுருக்கமாக 2 ரக்காத்தை தொழுதுட்டு நீங்கள் ஹுத்துபாவை கேட்கணும். ஆனால் ஹனஃபி மதுஹபினர் சொல்லுவாங்க, பள்ளிக்கு வந்தால் ஹுத்துபாவை தான் கேட்கணும், வேறு எதையும் செய்யக்கூடாது என்று சொல்லி வாதிடுவாங்க. இந்த ஹதீஸில் அதுக்கு மாற்றமாக சுருக்கமாக தொழுங்க, அதுக்காக நீளமான தொழுகையாக இல்லாமல் சுருக்கமாக தொழுது ஹுத்துபாவில் நீங்கள் பங்கு பெறணும் என்றது தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தெளிவான நிலைப்பாடாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இதுதான் அந்த சகோதரருக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்.